ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிற? இன்றைக்கி வீடியோ வந்து எங்களோட நோம்பு முடிஞ்சதுக்கு பிறகு வர ஃபர்ஸ்ட் டே வ்ளாக் கண்டபடியால் நாங்கள் வந்து நோம்பு டைமில் வாங்கின திங்ஸில் சிலதெல்லாம் இப்போவும் நிறைய பேர்ட்ட வீட்டில் பேலன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற 2 இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் நோம்பு முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய 2 ஐடியாஸ் தான் நான் இன்றைக்கி தரப்போகிறேன். அண்ட் அதுக்கு பிறகு எங்களோட ஸ்ரீலங்கன் மணி புட்டும் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து சமோசா ஷீட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். இது ஒன்றும் தெரியாத புதிய பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச முட்டை ரொட்டி. பட் நாங்கள் வந்து இன்றைக்கி சமோசா ஷீட்ஸை யூஸ் பண்ணி க்யூட்டான மினி முட்டை ரொட்டி வீட்டில் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த முட்டை ரொட்டி செய்கிறதுக்கு வந்து முட்டையில் கொஞ்சம் மிளகு உப்பு போட்டு இதை அடித்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அதே பிறகு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானது பிறகு ஒரு லேயர் அப்படியே முட்டையை ஊற்றிட்டு முட்டை ஈரமாக இருக்கக்குள்ளே எங்களோட சம்சா ஷீட் எல்லாத்தையும் நாங்கள் அடுக்கி அதுக்கப்புறம் அதை ஃப்ளிப் பண்ணி மடித்து எடுத்துட்டோம்னா எங்களோட முட்டை ரொட்டி ரெடி. அண்ட் உங்களோட முட்டை ரொட்டியை வந்து சீல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக முட்டை வந்து நீங்கள் அந்த எட்ஜில் லைட்டாக பூசி அதை அப்படியே சீல் பண்ணிடலும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து முட்டை விருப்பம் இல்லை, முட்டைக்கு பதிலாக நான் சம்சா ஷீட்டில் என்ன வைக்கலுமென்னு கேட்டால் உங்களுக்கு சீஸ் வைக்கலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பொட்டேட்டோவில் வந்து ஏதாச்சும் ஒரு மசாலா போட்டு ஃபில்லிங் செஞ்சு அதையும் கூட இந்த மாதிரி வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிடலும். இதே நீங்கள் இந்த சம்சா ஷீட்டை வந்து டைரெக்டாக எந்த ஒரு ஃபில்லிங்கும் இல்லாமல் அப்படியே டோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாக வராது, கிறிஸ்பியாக தான் வரும். ஸோ உங்களுக்கு கிறிஸ்பியாக சாப்பிட்றது விருப்பமாட்டா உங்களுக்கு வந்து சும்மா ப்ளெயினாக கூட டோஸ்ட் பண்ணி கொள்ளலாம். பட் நீங்கள் வந்து சாஃப்டாக சாப்பிட விருப்பமாட்டா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபில்லிங் நீங்கள் உள்ளுக்கு வச்சுட்டு 2 சைடும் இந்த மாதிரி எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு சாஃப்டான ரொட்டி அது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு முட்டை ரொட்டி செய்யணும் அப்படின்ட்டா இனிமேல் வந்து சம்சா ஷீட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த டைமில் எல்லாட்ட வீட்லேயும் வந்து லெஃப்ட் ஓவர் சம்சா ஷீட் வந்து நோம்பில் இருந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இந்த மாதிரி ஈஸியாக முட்டை ரொட்டி வீட்டில் செஞ்சு கொள்ளையிலும். ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை ரொட்டி அதுவும் சம்சா ஷீட்டை யூஸ் பண்ணி நான் செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா எங்களோட யோகர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு க்ரீம் சீஸ் செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படின்னு தெரியணும்டா கண்டினியூ வாட்சிங். இந்த லெப்னா செய்கிறதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போட தேவையில்லை. வீட்டில் வந்து உங்கள்கிட்ட ஒரு மெல்லிய துணியோ அப்படி இல்லாட்டி ஒரு சீஸ் க்ளோத்தோ இருந்தேன்டா உங்களோட தயிரில் கொஞ்சம் உப்பை சேர்த்து நீங்கள் அதை அப்படியே கட்டி எங்கேயாச்சும் ஹேங் பண்ணி வச்சாலே போதும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் உங்களுக்கு அப்படியே ட்ரெயின் ஆகி அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு க்ரீம் சீஸ் ரெடி. இந்த லெப்னா வந்து நான் நோம்பு முடிஞ்ச கடைசி வீக்கில் எங்களுக்கு இந்த யோகர்ட்டெல்லாம் போதுமாய் ஒரு டைம் ஒன்று இருக்கும், அந்த டைமில் செஞ்சு வச்சது தான். இது வந்து உங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சும்மா பானில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்.
ஸோ நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் டு நார்மல். இனி 3 நேரம் வீட்டில் சமைக்கணும், வெளில போகணும், வரணும், இப்படி தான் நாள் போய்கொண்டிருக்கோம். இன்றைக்கி வந்து கடையில் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கொண்டிருக்க கூட நான் ஒரு ஸ்பெஷலான டூல் கண்டேன். இதை நின்று பார்த்தா மணிப்புட்டு செய்கிற டூல். மோஸ்ட்லி வந்து ஸ்ரீலங்காவில் மணிப்புட்டு செய்கிறதுக்கு இந்த டூலை தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கிட்டே இது இருந்தேன், பட் இப்போ வந்து நான் அது யூஸ் பண்ணுறல. ஸோ இன்றைக்கி வீட்டில் வந்து நான் மணிப்புட்டு வீட்டில் எப்படி செய்கிறேன், இதுக்கு வந்து நான் எந்த டூல் வீட்டில் யூஸ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன்னு வாங்க. மணிப்புட்டு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் மாவை அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்ளணும். அண்ட் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மா என்னென்னா மைதாமா. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காட அதே மணிப்புட்டு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரோட வேணுமெண்டா நீங்கள் வந்து கட்டாயம் மைதாமா மட்டும்தான் யூஸ் பண்ணி இதை செஞ்சு கொள்ளணும். என்னை மா வந்து 2 மணி நேரம் நல்லா ஸ்டீமரில் அவிச்சு எடுத்துட்டேன். உங்களோட மா வந்து ஸ்டீமர்லேருந்து வந்த உடனே உங்களுக்கு எவ்வளோ அவசரமாக எழுமோ அவ்வளோ அவசரமாக அதை இடித்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அது வந்து ஆற உங்களுக்கு என்ன ஆகும்ட்டா கருங்கல் மாதிரி அப்படியே ஹார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ குயிக்காக இடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக டக்கண்டு இடித்து கொள்ளலாம். நான் இந்த மாவு வந்து 2 மணி நேரம் அவிக்கிறதால எப்போவுமே ரைஸ் குக்கரில் போட்டு தான் அவிக்கிறேன். நீங்கள் வந்து சாதாரண அடுப்பில் வச்சு அவிக்கிறேன்டா என்ன தான் லோ ஃப்ளேமில் வச்சாலும் கூட உங்களோட தண்ணீர் அளவு வந்து ஸ்டீமரில் குறைஞ்சோண்டே இருக்கும். ஸோ நீங்கள் இடைக்கடைக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி அதை அப்படியே பேலன்ஸாக ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா இதை அவிச்சு வச்சுடணும். ஸோ நாங்கள் வந்து அவிச்சு இடித்து அரைச்சி வச்சுருக்கிற மா ரெடி. இந்த மா இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி தான் புட்டு செய்ய போகிறோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. இதுதான் நான் வீட்டில் மணிப்புட்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டூல். இது இப்போ மோஸ்ட்லி எல்லாரோட வீட்லேயும் இருக்கும். இன்கேஸ் இது வந்து இல்லாதவங்களுக்கு தான் நான் இதை மெயினாக காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் டூல். உங்களுக்கு வந்து இதில் மணிப்புட்டு அவிக்கலும், இடியாப்பம் செய்யலும், பாஸ்தா செய்யலும், முறுக்கு பொரிக்கலும், அந்த மாதிரி நிறைய சாப்பாடு வந்து உங்களுக்கு இந்த ஒரு டூலை வச்சு செஞ்சு கொள்ளலும். இதில் இந்த சின்ன கண் வந்த பிளேட் வந்து இடியாப்பத்துக்கு. இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற இந்த பிளேட் தான் நான் மணிப்புட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட மணிப்புட்டு செய்கிறதுக்கு டூல் ரெடி. இப்போ நாங்கள் எங்களோட மணிப்புட்டுக்கு மா எப்படி பிணைகிறேன்னு பார்ப்போம். ஸோ என்னை மணிப்புட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் இந்த சுடுதண்ணி ஊற்ற போகிற ஜாரில் எடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த சின்ன ஜார் எதுக்குன்னு பார்த்தா இந்த தண்ணியை நாங்கள் ஊற்றின உடனே ஜஸ்ட் அதில் ஆவி கொஞ்சம் வெளில போகிறதுக்காக 2 தடவை ஆற்றணும். அதுக்காக தான் இந்த சின்ன ஜார். நீங்கள் கெட்டில் வந்து உங்களோட சுடுதண்ணி ஊற்றுறதுக்கு முதல்ல மா ஃபர்ஸ்ட் போட்டு ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து மறந்துட்டதுனால தான் இப்போ டக்குன்னு நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி என்னை மணிப்புட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு 4 கப் மாதிரி மா எடுத்துருக்கிறேன். இதுக்கு தண்ணி வந்து நான் இந்த காட்டின சின்ன ஜாரில் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். நான் இந்த மெஷர்மெண்ட் சொன்னதுக்காக நீங்கள் எக்ஸாக்டாக இந்த அளவு எடுத்து தண்ணி அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட வேணாம். ஏன்னா சில டைமில் கொஞ்சம் தண்ணீர் அளவு முன்ன பின்னே ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் எப்படி பிணைகிறேன் அதில் டெக்ஸ்டரை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அதே டெக்ஸ்டர் வர வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்கலும். இந்த மா பிணைகிற ப்ராசஸை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாலை வந்து நாங்கள் சுடுதண்ணி ஊற்றுறது ஐடியா என்னென்னு பார்த்தா அந்த பச்சை வாசமெல்லாம் போயிட்டு உங்களுக்கு பாதி வந்து மா சுடுதண்ணிலே வெந்துடும். ஸோ அதனால் இந்த தண்ணி சூடாக இருக்கக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு இந்த டோவை நல்லா ஃபாஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மா வந்து பார்க்குறதுக்கு ட்ரையாக எங்கேயுமே இல்லை. ஸோ இதுக்கு வந்து தண்ணி இனிமேல் சேர்க்குறதா வேணாமான்ட்டு நான் கையால் எனக்கு பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். ஸோ என் மா வந்து இப்போ நல்ல பதமாக சாஃப்டாக இருக்கிற. இதுக்கு மேலே நான் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா விடாமல் ஒரே டிரெக்ஷனில் நல்லா நாங்கள் மாவை விடாமல் பிணைஞ்சுட்ருக்கணும். நீங்கள் வந்து ஒரே டிரெக்ஷனில் விடாமல் இந்த மாவை வந்து அப்படியே பிணைஞ்சுட்ருக்கக்குள்ள இது என்ன ஆகும்ட்டா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அப்படியே ஒரு டோவாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் எங்களோட மணிப்புட்டுக்கு மா ரெடி. இதை இப்போ நான் ஜஸ்ட் கையால் ஒரு டோவாக ஆக்கி எடுத்துக்கொள்கிறேன்.
ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுட சுட என்னோட டோ வந்து அப்படியே சாஃப்டாக கையில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கிறேன். ஸோ இந்த டோ சூடாக இருக்கக்குள்ளே வந்து உங்களுக்கு நீங்கள் இடியாப்பம் ஊற்றுறனாலும் ஊற்றிடலாம், அப்படி இல்லாட்டி மணி புட்டு இன்றைக்கி நான் செய்கிற மாதிரி செய்கிறேன்டாலும் இது சூடாக இருக்கக்குள்ளே நீங்கள் செஞ்சேன்டா உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை ஊற்றி கொள்ளையிலும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நான் அவிச்சமாக கொஞ்சம் தூவி எடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸ்ட்ராமா எதுக்குன்ட்டு நான் இந்த மணி புட்டு ஊற்றக்குள்ள உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டூலில் வந்து புழிஞ்சு வரக்குள்ள நீங்கள் இமீடியட்டாக உங்களோட சைட்டில் வச்சுருக்கிற மாவில் டஸ்ட் பண்ணி இது அப்படியே உங்களுக்கு ஊற்றிடும். நீங்கள் வந்து ட்ரேயில் மட்டும் மாவை கொஞ்சம் தூவிட்டு இதை வந்து அதுக்கு மேலே அப்படியே ஊற்றி கொண்டு போனேன்டா உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ அதனால தான் நான் இதை ஊற்றி அது வந்து டூலில் இருக்கக்குள்ளேயே நான் டஸ்ட் பண்ணி இதை செஞ்சு விட்றேன். மணி புட்டு செய்கிறதுக்கு உண்மையாக சொல்ல போனால் இந்த டூலை விட நான் கடையில் உங்களுக்கு காட்டின டூல் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டூலில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாக்டாக உங்களோட மணி புட்டு அளவுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு உதுத்து எடுத்துக்கொள்ளும். பட் இதில் வந்து நீங்கள் சின்னதாக எடுக்கக்குள்ள உங்களுக்கு நிறைய டைம் போகும். ஸோ அதனால தான் இதை வந்து நாங்கள் போட்டு டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து மணி புட்டு இன்னும் சின்னதாக வேணுமெண்டா நீங்கள் இதை வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரெட் பண்ணி கொள்ளையிலும். பட் எனக்கு வந்து இந்த சைஸ் ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த உதுத்து வச்சிருக்கிற எங்களோட மணி புட்டை வந்து ஒரு மாவரியோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அதில் இருக்கிற அந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்வோம். நீங்கள் இடியாப்பம் செய்கிறண்டாலுமோ மணி புட்டு செய்கிறண்டாலுமோ இந்த வந்து சூடாக இருக்கக்குள்ள நீங்கள் இமீடியட்டாக செய்கிற அளவு தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த ஊற்றுற ப்ராசஸை வந்து செஞ்சு கொள்ளையிலும். பட் நீங்கள் இந்த மாவை வந்து இந்த மாதிரி உதுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக அவிக்கணும் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் போனாலும் கூட உங்களுக்கு 2-3 பேட்சுக்கு வந்து போட்டு அவிச்சு கொள்ளையிலும். ஸோ அவ்வளோதான். இப்போ என்னோடய மணி புட்டை வந்து நாங்கள் பம்பில் போட்டு அவிச்சு எடுக்க தான் இருக்கிறேன். உங்கள்கிட்ட இன்கேஸ் இந்த பம்ப் இல்லை பட் மணி புட்டு வந்து சாப்பிட விருப்பம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு பெரிய ஸ்டீமரில் போட்டு ஒரே அடியாக உங்களுக்கு அவிச்சடிக்கலாம். என்ன உங்களுக்கு அந்த பம்பில் வர ஷேப் இருக்காது, மற்றபடி உங்களுக்கு வந்து அதே மணி புட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஸ்டீமரில் வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸாக்டாக 2 நிமிஷத்தில் பார்த்தா உங்களுக்கு மேலால் ஆவி வர தொடங்கும். இன்கேஸ் உங்களோட ஸ்டீமரில் வந்து 2-3 நிமிஷம் வாங்கி கூட ஆவி வரல அப்படின்ட்டு உங்களோட ஸ்டீமர்கிட்ட வந்து அந்த கனெக்ட் ஆகிற இடத்த பாருங்கள். இன்கேஸ் ஆவி வந்து அங்கே லீக் ஆகி கொண்டிருக்கிற அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து புட்டு வேகாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஈரமான துணியோ அப்படி இல்லாட்டி கூட உங்களுக்கு லைட்டாக ஒட்டி அதை வந்து சீல் பண்ணிடலும். ஸோ உங்களோட ஆவி வந்து எங்கேயுமே போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட பம்பில் வந்து போனடா உங்களுக்கு எக்ஸாக்டாக 2 நிமிஷத்தில் உங்களோட புட்டு வந்து வெந்துடும்.
அவ்வளோதான், சுட சுட மணி புட்டு ரெடி. இதை இறக்கின உடனே அது சூடாக இருக்கக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் பால் மேலால் ஊற்றுங்க. பால் வாசத்தோடு அப்படியே மணி போட்டு நீங்கள் வந்து இதுக்கு என்ன கறி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து இதுக்கு ஸ்பெஷலாக குடல் பாபத் இந்த கறியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றேன். பட் நான் வந்து இன்றைக்கி பால் செஞ்ச கோழிக்கறி தான் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி கோழிக்கறியோடு நாங்கள் மணி போட்டு சாப்பிட போகிறோம். அது ஓலே தான் பார்த்து முடியும் கேட்குறேன். என்னைய பார்த்து வைக்கிறேன். ஸோ that's it for today everyone. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக சம்சா ஷீட்டில் செய்கிற முட்டை ரொட்டி அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் மிச்சம் இருக்கிற யோகர்ட்டை வச்சு ஒரு லெப்னா ஒரு க்ரீம் சீஸ் வீட்டில் செஞ்சு கொள்ளையிலும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இனிமேல் வீட்டில் வந்து ஈஸியாக உங்களுக்கு மணி புட்டும் செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நவீனாஸ் டைம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்னோட சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்ரீலங்கன் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வர இருக்கிறேன். அண்ட் அதோட இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. பாய்.